Indian Air Force recent AFCAT 02/2024 batchக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இதுக்கு எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ afcat.cdac.in இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். 02/2024 இன் இங்கிலீஷ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் எப்போ வரும் அப்படின்னா June 28க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. கிளிக் இயர் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா AFCAT 02/2024 ரெஜிஸ்டர் இயர் சைன்அப் இருக்கும். சைன்அப் வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை பார்த்து இந்த 2 பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடை பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு சைன்அப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் யூ ஹேவ் சைன்ட் அப் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. உங்கள் மொபைல் நம்பர் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்கள் மொபைல் நம்பருக்கு சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுமே செக் பண்ணுங்கள். சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இமெயில் ஐடி, அடுத்து பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 8லேருந்து 16 கேரக்டருக்குள்ளே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பர் கேஸு, ஒரு லோயர் கேஸு, ஸ்பெஷல் கேரக்டரு, இது எல்லாமே கலந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரீசெட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உங்கள் நேமில் கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். சரிங்களா, இங்கே மேலே ஹை யூசர் சைன் அவுட் அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட், அடுத்து NCC ஸ்பெஷல் என்ட்ரி இருக்கும். நீங்கள் எந்த என்ட்ரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண என்ட்ரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன், இது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 649 இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்கும். இந்த கைட்லைன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் 1 பர்சனல் டீட்டெயில்ஸில் ஆல்ரெடி உங்கள் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபில் பண்ணியிருப்பீங்க. இதில் உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் என்டர் பண்ணுங்கள். அடுத்து செகண்டரி இமெயில் ஐடி, இன்னொரு இமெயில் ஐடி இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆப்ஷனல் தான். சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்து 10th கிளாஸ்க்கு அப்புறம் உங்கள் பேர் அதிகாரப்பூர்வமாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்சி, இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து கிளாஸ் வியர் பண்ணுற ஹேபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ்சி, இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து CBT ஸ்டேட்டஸ், இதில் நாட் அப்பியர்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள். சர்விங் ஏர்மேன் ஆஃப் IAF அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுலேயும் நோ செலக்ட் பண்ணுங்கள். ஜெண்டரில் மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்ஷியல் ஸ்டேட்டஸில் அன்மேரிட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் இந்த AFCAT என்ட்ரியில் அப்ளை பண்ண முடியும். அடுத்து 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி டேட்டு, மந்த்து, இயர் வந்து செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இதில் எஜுகேஷன் லெவல் வந்து செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். +2 கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கும். நீங்கள் எந்த ஆர்டரில் படிச்சிங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கீழே செலக்ட் எஜுகேஷன் லெவலில் கிராஜுவேஷன் ஆப்ஷன் ABCD இருக்கும். இது எப்படி ப்ரோ நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிராஜுவேஷன் ஆப்ஷன் ஏல இந்த ஏரோஸ்பேஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல், இந்த டிசிப்ளின் எல்லாமே ஆப்ஷன் ஏல வரும். ஆப்ஷன் பியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல், இந்த டிசிப்ளின் எல்லாமே ஆப்ஷன் பியில் வரும்.
ஆப்ஷன் சியில் பிகாம் பிபிஏ வரும், ஆப்ஷன் டியில் ஏஎம்ஐஇ வரும். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனில் வரீங்களோ அதை இங்கே கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து செலக்ட் டிசிப்ளின் கேட்டிருப்பாங்க, நீங்கள் எந்த டிசிப்ளினில் இன்ஜினியரிங் படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கிராஜுவேஷன் கோர்ஸ் டியூரேஷன் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து யூனிவர்சிட்டி நேம் வந்து கேட்டிருக்காங்க, எந்த இயரில் நீங்கள் டிகிரி பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கன்சால்டேட் மார்க் ஷீட்டில் இருக்கும். அடுத்து எல்லா செமஸ்டரோட ஓவரால் பர்சன்டேஜ் கிராஸ் பர்சன்டேஜ் வந்து என்டர் பண்ணுங்கள். இதுவும் வந்து கன்சால்டேட் மார்க் ஷீட்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்கள் டிகிரியில் பேக்லாக் அரியர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பேக்லாக் அரியர் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை, சரிங்களா? ஸோ இதில் நோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹையர் செகண்டரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. +2 ஓவரால் பர்சன்டேஜ் என்டர் பண்ணுங்கள். +2ல் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க அதை என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி +2ல் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் குறிப்பாக நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அடுத்து தேர்ட் ஆப்ஷனில் கோர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. தேர்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் விருப்பப்பட்ட கோர்ஸை ஆர்டர் வைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ரீசெட் பண்ணுறதா இருந்தால் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஃபோர்த் ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்சிசி ஏர்விங் சி டைப் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு, அதாவது நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு எஸ்எஸ்பி இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ், இல்லை அப்படின்னா நோ. ஸோ அடுத்து இந்த என்ட்ரி இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நியூஸ் பேப்பர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இயரில் அட்டன் பண்ணீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க, ஸ்கோர் வந்து என்டர் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து ஃபிஃப்த் ஸ்டெப்பில் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்கள் ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு அது எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்டோட தாலுக்கு வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய தாலுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேலூர் செலக்ட் பண்ணியிருக்கேன். வேலூரில் பார்த்தீங்கன்னா நிறைய தாலுக்கா இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டோட தாலுக்கு வந்து சப் டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் தாலுக்கோட பின்கோடு 6 டிஜிட் பின்கோட் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு நியராக இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் நேம் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு கீழே ப்ரெசன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், பர்மனன்ட் கரஸ்பாண்டன்ஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம்பி இம்ப்ரெஷன் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம்பி இம்ப்ரெஷன் அது எல்லாமே இந்த மாதிரி சேவ் பண்ணி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அப்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். 10 இருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்னேச்சர் ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். சாம்பிள் இமேஜ் காமிச்சிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்த தம்பி இம்ப்ரெஷன் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா இடதுகை கட்டவிரல் ரேகையை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா வலதுகை கட்டவிரல் ரேகையை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எந்த ஒரு பிளரும் இல்லாமல் நீட்டாக அப்லோட் பண்ணிவிட்டு கீழே லைவ் இமேஜை நீங்கள் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதாவது நீங்கள் லேப்டாப்பில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கேமரா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து ஆன் ஆகும். அதுக்கு நேராக உங்கள் ஃபேஸை வச்சுட்டு நீங்கள் கேப்சர் இமேஜ் கொடுத்து சேவ் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? லைவாக ஒரு இமேஜை கேப்சர் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கீழே டிக்ளரேஷன் இருக்கும், படிச்சுட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு பிளேஸ் என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸாம் சிட்டி ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணணும், சரியா? ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு சிட்டியில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, வேலூர் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், சரியா? ஸ்டேட் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். சிட்டியில் இந்த 5 பிளேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனல் சப்மிஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, சரியா? எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க, சரியா? இதில் பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், இதை கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு ஃபைனலாக சேவ் அண்ட் ப்ரொசீட் டு பேமெண்ட் கிளிக் பண்ணுங்கள்.
அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ப்ளீஸ் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே கிளிக் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்து பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா? இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தடை நீங்கள் செலக்ட் பண்ணி பே கொடுத்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா?